வீதியில தெருவுல எல்லாரும் பார்க்கிற போல உன்னை ஒருத்தவன் அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், இல்லாதது பொல்லாதது பேசுறானா, நீ தாழ்ச்சியோட இருக்கிறியா? உன்னுடைய இதயம் இறைவனுடைய சிம்மாசனமாக, இறைவனுடைய அரியணையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் கேலியா பார்த்தாலும் இறைவன் முன்னிலையிலே நீ மகிமைப்படுத்தப்படுகிறாய். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன்னை பற்றி இல்லாதவை பொல்லாதவை பேசுகிற பொழுது அகழ்ந்து அகமகிழ்ச்சி கொள், மகிழ்ந்து துள்ளி குதின்றார். ஏனென்று சொன்னால் அது இறை பிரசன்னத்தினுடைய இடம், இறைவனுடைய அரியணையினுடைய இடமாக இருக்கிறது. அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டான், அவன் ஒரு வார்த்தை என்னை ஏமாத்தி பேசிட்டான்னா, நான் பல மடங்கு பேசினான்னா சாத்தானுடைய இடமாக நீ மாறி போய் விடுகிறாய். அப்புறம் என்ன நான் கோயிலுக்கு வர்றது, அப்புறம் என்ன பிரசங்கம் கேட்கறது, அப்புறம் என்ன விவிலியம் படிக்கிறது, அப்புறம் என்ன பூசை ஒப்பு கொடுக்கறது? கிடையாது. இதில் தான் சேஞ்ச் வரணும். இதில் தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அவன் பேசுறது எல்லாம் பொய்ன்னு அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவன் பேசுறது எல்லாமே தப்புன்னு அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஊருக்காரன் எல்லார்கிட்டையும் போய் நான் இல்லைன்னா உங்களால சொல்ல முடியாது. ஊரு வாயெல்லாம் மூடவே முடியாது.